தெரியல, இன்னும் வரல. பிடிக்குதியா? இப்படி பிடிக்கணும், அப்படி பிடிக்கூடாது. இப்படி பிடிக்கணும். வீட்டு போறியா? விழுந்துடாத. இதுதான் பாயல. அது பாய் வேலை எங்கடா பாய்ஞ்சதா? சரியா போகுது. இப்படி தட்டலாம். வேட்டாங்காடி உனக்கு அதுக்குள்ளேயே காயாத. இங்கே பாரு, புடி இவத்த புடி. அந்த கருப்புள்ளி 2 தெரியுதா? அந்த புள்ளி வந்து நமக்கு இப்போ தெரியணும். புடி தொட்டா கேட்டா நீ இது வந்து இவத்த வெட்டணும். அது பாயிட்டு நான் மாறி விட்டு அந்த மடை போய் மாறி மாறுறோம். எதுக்காக அந்த மரம் மாறாமல் பாயிரம்னா அப்போ தான் தண்ணி வந்து சீக்கிரமாக ஓடி பாயும். அதனால் வாய்க்கால் நிற்கிற தண்ணியில் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். நம்பியாச்சா? இல்லை இல்லை மாறல, வெட்டி வைக்கிறேன். கரை உடஞ்சி பிரச்சனை இல்லை. விழுணுமா? எதான் பருத்தி வரதுக்கு 6 மாதம் ஆகுமா? மழை காலத்துலையா? மஞ்சள் பருத்தத்தை ஒவ்வொன்று கிடக்குது. போதுமா? இந்த காடு கூட மழை அடிப்பட்டு கூட ஓரளவுக்கு மாஞ்சி சாட்டிங்குது. இல்லை பொலக்கடை பாட்டிங்களா எதுக்கு உண்டுண்ணா? இல்லை வெட்டுறேன். மாறுறியா நீங்கள்? அவங்க ஏன் வேலைக்கு போயிட்டாங்க? அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறாங்க. நான் சொன்னேன் நாளைக்கு நம்ம காட்டில் தாத்தா வெட்டுனுச்சு. சரி நீங்கள் ஒரு நாளைக்கு போகிறதுக்கு என்னன்னாங்க. ஆமாம், இப்பயே வெட்டினா தான் சீக்கிரம் வெட்ட முடியும். நாம் ஆடு விடாமல் வெட்டணுன்னா அப்புறம் இப்போலேருந்து வெட்டி தான் ஆகணும். ஆள் விட்டா இதுக்கே எப்படி 30-40 ரூபாய் போயிருமா? மாறுதா போந்தா வழி வெளியே விட்டா அப்புறம் பிள்ளேறி போயிடும். ஒரு மணி வெயில், மொட்டை வெயில் அடிக்குது பாரு. சாமி, செடி வச்சு மேய்ச்சுட்டுனா வந்துடும்ல.
கைஸ் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா தாத்தா இன்றைக்கி நம்ம கிட்ட மம்டி கொடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்றேன்னு. இன்றைக்கி நாமளே தான் ஃபுல்லாக கட்டணும். ஏதாவது இந்த சைடு ஃபுல்லாக கட்டணும், அந்த சைடு தாத்தா கட்டினாரு. அங்கே பாருங்கள் தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. தெரியுதா தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் கட்டியே முடிச்சாச்சு. மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஏர் மோட்டர் போட்டுவிட்டோம் மறுபடி கொட்டணும் நம்மளுக்காக. தாத்தா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. சரி என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம கட்டுறோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் தான் காட்டுக்கு வந்து அதிகமாக நம்ம தண்ணி கட்டுவோம். சாணியாக தான் போட்டுக்கோம், ரொம்ப தேவையில்லை. அன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து எதுவும் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய போட்டு கொண்டாங்க அப்படின்னு சொன்னதுனால நல்ல மஞ்சள் தனியாக, கொஞ்சம் சொத்த மஞ்சள் தனியாக, அந்த போன வருஷம் மஞ்சள் அது. அப்புறம் அது வந்து தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம மண்ணுக்குள்ள வைக்கிற மஞ்சள். அதெல்லாம் வந்து காய போட்டு இன்றைக்கி சாயந்தரம் மொட்டை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொட்டை பிடிச்சிட்டு நானும் தான் அழுவேன், கொண்டு போய் பாலிஷ் பண்ணணும். தண்ணியெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தண்ணியெல்லாம் கட்டிட்டு மேலே மஞ்சள்லாம் பார்த்துட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு, பருப்பு குழம்பு ப்ளஸ் புதினா சட்னி. உங்கள் வீட்டில் தினமணிக்கும் பொரியல் செஞ்சுருவாங்கன்னு கேட்டிங்களா? ஆமாம், எங்கள் வீட்டில் பொரியல் இல்லை, இந்த ஒரு காய் எப்படியோ ஒரு காயை வணக்கி வச்சுருவாங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் தினமணிக்கும் பருப்பு குழம்பு. எதுக்கு பருப்பு குழம்புனா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும் இல்லையா, அதனால் தினமணிக்கும் பருப்பு குழம்பு தான் வைப்பாங்க. அந்த பருப்பு குழம்பு தினமணிக்கும் வச்சா வெறுத்து போயிடும் இல்லையா, அந்த வெறுக்காமல் இருக்கிறதுக்கு சைடில் வந்து ஒரு டிஷ்ஷு பொரியல் சின்னதாக ஒரு சட்னி அப்படி பண்ணி வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் என்ன கேட்டிங்கன்னா, புதினா சட்னி ப்ளஸ் பருப்பு குழம்பு, எவ்ரிடே பருப்பு குழம்பு. அது ஒரு விஷயம். பாத்தீங்களா சார் கோணத்தில் எடுத்தீங்க? பாத்தீங்களா गाइस, மூஞ்ச கூட காட்ட மாட்டேங்கிறாரு. உங்களை எல்லாம் பத்தாவல வெட்டமா. வாக்குப்பழத்தை பத்தி சொல்லு ஏதாவது. என்ன சொல்றது? முறுக்கலாம் என்னது இது? உன்னோட சொல்லு. அப்படி சாப்பிட்டாதான் சத்து தின்னு. பாருங்க गाइस, நாங்க தோசை பழத்துல உப்பு மிளகாய் அப்படி போட்டு சாப்பிடுறோம். ரெடி சாப்பிடலாமா? கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா வரதுக்காக நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நாங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல நல்ல வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நல்ல நல்ல கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய vlogs எல்லாம் வந்து டெய்லி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.